ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஒவ்வொரு சதுர்யுகம் முடியும் போது பிரளயம் ஏற்படுகிறது. அந்த பிரளயத்தில் தன்னிலிருந்து தன்னை தோற்றுவித்துக் கொள்பவர் நாராயணன். நாராயணன் என்ற பொருளே தன்னிலிருந்து தன்னை தோற்றுவித்துக் கொள்பவர். அந்த நாராயணனின் நாபி கமலத்திலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர்கிறது. அதன் நுனியிலே ஒரு தாமரை மலர். அந்த மலர் மீது பிரம்மன் தோன்றுகிறான். நான்முகன் தோன்றியவுடன் தான் தோற்றம் எதற்கு, தான் படைக்கப்பட்டது எதற்கு என்று வினவுகிறான். அசரீரியாக பதில் வருகிறது. தபஸ் 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 தபஸ், தவம் செய்ய சொல்லி. நண்பர்களே, இறை அனுபவம் என்பது தவத்தின் மூலமாகத்தான் கிட்டும். தியானத்தில் புலன்கள் அடக்கி உடலையும் மனதையும் அசைவற்று, மீண்டும் சொல்கிறேன், முதலில் உடல் அசையாமல் இருக்க வேண்டும், புலன்கள் அசைவின்றி இருக்க வேண்டும், மனமும் அசைவின்றி இருப்பதுதான் தவம். துவக்க காலத்தில் உடல் அசையாமல் இருக்கும், புலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் ஓரளவு. ஆனால் மனம், வாயு வேகம் மனம் வேகம் என்பார்கள். மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அதற்கு உதவுவதுதான் இறை நாமங்கள். ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய என்ற மந்திரங்கள் சொல்வதன் மூலம் மனம் ஒரு நிலைப்படும். அந்த மனதை நாம் வென்றுவிட்டால் மனதை அழித்து விடலாம். அப்பொழுது புலன்கள் மனம் அற்ற நிலை வரும்போது துரியாதீத நிலை. அந்த நிலையிலே நாம் சிவஞானம் பெறுவோம், சிவ அனுபவம் பெறுவோம். இப்போது இந்த வழிமுறை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர், அட்டாங்க யோக நெறிமுறையை சொல்லிக் கொடுத்த திருமூலரை, சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு அறுதி முடிந்திட சோம்பர் கண்டார் அச்சுறுதி கண் தூக்கது, தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு? இதுவே சிவானுபவம். நாம் நம்முடைய சிற்றறிவுக்கு தக்கவாறு சிவானுபவம் பெற வேண்டும் என்றால் எம்பெருமான் ஆடும் பொன்னம்பலம் இருக்கின்ற சிதம்பரம் செல்ல வேண்டும். அங்கே அம்பலவாணர் கூத்தாடுகிறார். அந்த திரு உருவத்தை பார்க்கின்ற போது நாம் மெய் சிலிர்க்கிறது. மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், ஆணி பொன் மன்றலில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதல்ல பேறு பெற்றாரே. யார்? நாயன்மார்கள் பலர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர், ஞானசம்பந்தர், திருவாசகர், மறுபடிய மாணிக்க வாசகர் மற்றும் பல நாயன்மார்கள், நந்தனார் உட்பட திருநாளை போவார். தில்லை அம்பதி சென்று எம்பெருமானிடம் சோதியில் கலந்தனர். அதுதான் ஆடும் திருக்கூத்து. பொன் மன்றல், மன்றல் என்றால் மண்டபம். ஆணி பொன் மன்றலில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது பேறு பெற்றார். வீடு பேர் என்றாலே முக்தி நிலை. மீண்டும் பிறவா முக்தி நிலையே வீடு பேர். தவத்தின் மூலமாக நாம் இந்த பாசத்தை அறுத்து
பசுவாகிய நாம் அந்த பதியோடு சேரலாம். இதற்கு வழி சொல்வதுதான் திருமந்திரம். நன்றி.